வாங்க வணக்கம். இன்றைக்கி துவரம்பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு 3 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு இனுக்கு கறிவேப்பிலையை நல்லா செவக்க வறுத்துட்டு ஆற விட்டுடுங்க. இப்போ வெறும் வாணலில் 100 கிராம் துவரம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு ஆற விட்டுடுங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து வதக்கி வச்சுருக்கிற பூண்டு, கறிவேப்பிலை, இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து முதல்ல ஒரு சுற்று அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ சூடான சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ரசம் சாதத்துக்கு, காரக்குழம்பு எல்லாத்துக்கும் தொட்டுக்க அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.